இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்தி. அதாவதுங்க, நீங்க 25 வயது வரைக்கும் உங்களுக்கு ஜாலியான லைஃப்ங்க. அந்த வயசுல தான் நீங்க நெறைய என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய என்னென்னலாம் நீங்க என்ஜாய் பண்ணி லைஃப் ஜாலியா இருக்கணுமோ, அத மாரி நல்ல விதத்தில ஜாலியா இருக்கலாம். அப்புறம் நீங்க என்னென்னலாம் உங்களால மேக்ஸிமம் கத்துக்கொள்ள முடியுதோ, அதெல்லாம் கத்துக்கலாம். ஏன்னா, நீங்க அப்போ ஒரு சுதந்திர பறவைங்க. உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. நீங்க கத்துக்கொள்ள வேண்டிய வயசு அது மட்டும் தான். என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு அதிகமா அந்த ஏஜ்ல தான் பண்ணலாம். நெறைய ஃப்ரெண்ட்ஷிப் தேடிக்கலாம். நல்ல மனிதர்கள தேடிக்கலாம். நல்ல பழக்கவழக்கங்கள கத்துக்கலாம். உங்களால எவ்வளோ படிக்க முடியுமோ, அவ்வளோ படிக்கலாம். நல்ல வேலைய தேடிக்கலாம். நல்ல வருமானத்த ஈட்டுற அளவுக்கு உங்க தரத்த உயர்த்திக்கலாம். இதில மட்டும் உங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த 25 வயசு வரைக்கும் இருக்கணுங்க. அத தவறி விட்டுட்டு, நீங்க காதல் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனீங்கன்னா, அது அந்த வயசுக்கு அது தேவையில்லாதது தாங்க. ஏன்னு வச்சுக்கங்களேன், அந்த 25 வயசுக்குள்ள நீங்க காதல் பண்ணுனீங்கன்னா, நீங்க உங்களுடைய காதல் சரியானதாகவும் இருக்காது. அது இல்லாமங்க, நீங்க 25க்கு வயசுக்கு பிறகு 75 வயசு மேக்ஸிமம். அதுக்கு பிறகு நீங்க ஒரு 75 ஆண்டுகள் அவங்க கூட தானங்க இருக்க போறீங்க. நீங்க 2 பேரும் தான் இருந்து வாழ்க்கைய ஓட்டியே ஆகணும், தள்ளியே ஆகணும். அப்படிதானே? அப்படி இருக்கும் பொழுது, அந்த 25 வருஷம் நீங்க சிங்கிளா இருந்து, உங்களால எவ்வளவெல்லாம் கத்துக்கொள்ள முடியுமோ, அவ்வளோ கத்துக்கிட்டு, எவ்வளவெல்லாம் ஜாலியா இருக்க முடியுமோ, ஜாலியா இருந்துக்கிட்டு, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ தேடிக்க முடியுமோ, தேடிக்கிட்டு, எவ்வளோ சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியுமோ, சென்றுட்டு நல்ல ஜாலியா அந்த லைஃப உங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு உயர்த்துறதுக்கு நீங்க செலவு பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேங்க, உங்களுக்கு கிடைக்கிற பார்ட்னர் நல்ல பார்ட்னரா நிச்சயம் அமைவாங்கங்க. அப்ப அதுக்கு பிறகு நீங்க 50 வருஷம் என்ன, 75 வருஷம் அவங்க கூட ஜாலியா இருக்கலாங்க. இந்த மெசேஜ் ரொம்ப முக்கியமான மெசேஜா நான் நினைக்கிறேங்க. ஆகையினால 25 வயசுக்குள்ள யாரும் காதல் செய்யாதீர். வாழ்க்கையை உயர்த்துவீர். நன்றி, வணக்கம்.